எனக்கு கொடுத்துறதுக்கு உடுப்பு தந்தவன் அவருக்கே கிழிஞ்சு போட்டுது. நல்லதுக்கு காலமில்லை என்று சொல்லிவிட அன்று நினைவிழந்து கிடந்தாங்க. இந்த கண்ணிலிருந்து தாரதாரையான் கண்ணி. இந்த முறை புகையினால அல்ல. அம்மாவுக்கா அம்மா அம்மா எழும்புங்கோ எழும்புங்கோ என்று பலமுறை எழுப்பி பெர்ஃபார்மன்ஸ். இது கனவில்லை என்று என்னதல்ல இங்க இன்டர்வியூ நடந்துட்டு இருக்குல்ல, ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இன்ட்ரோ듀ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் என்ன, கிளம்புங்க கிளம்புங்க, சீக்கிரம் கிளம்புங்க. எங்க வேலையை ஹரியா 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 சீக்கிரம். நீங்க உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க. மிஸ்டர் கனாலி, எப்படி நீங்க எங்க ஃபேமிலியோட மிங்கிள் ஆனீங்க? எப்படி என்று கேட்டால் அவைகளுக்கு நல்ல மனசு. ஆஸ்பத்திரியில் இன்பேஷன். பரவாயில்ல நீங்க சொல்லுங்க. അവിടെ ഇരിക്ക്. நீங்க சொல்லுங்க. எங்க விட்டன? இன்பேஷன்ட்ல. இன்பேஷன்ட் அவுட் பேஷன்ட் ரெண்டு சொல்லி. நான் இந்த வீட்டை பொறுத்தவரை மெத்தவும் இன்பேஷன்ட். குசினியாரை வரையில குசினி என்றால் கிச்சன். ஓகே ஓகே. கிச்சன் வரையிலும் போக எனக்கு இந்த வீட்டுல அனுமதி இருக்குது. இந்த டாக்டரை வாதர் வந்து குறை சொல்லி முயல. இவர் ஒரு முழு டாக்டர். കുഞ്ഞല്ല സ്റ്റൂഡല്ലേ ஒன்று வாழല്ലേ கண்ணாக்குள்ள எல்லாம் தெரியுது. பெட்டி சாக்களிக்கிட்டு படம் எடுக்காதையோ. இது உங்களோட ஆட்சியத்தை மாத்திக்கொள்ளலாமே. கண்ணை முடிக்கொள்ளுமோ. எக்ஸ்கியூஸ் மீ, நான் இந்த ட்ரெஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். பெட்டி சாக்களிச்சிட்டு இல்ல இல்ல கொஞ்சம் இவ்வளோ பேச வேண்டியிருக்கு. நான் வந்த பிறகு we will continue the interview. அது வரைக்கும் நீங்களே ரிலாக்ஸ் பண்ணுங்க. ஓகே ஓகே டாக்டர், டேக் யுவர் ஓன் டைம். எனக்கு கொடுத்துறதுக்கு உடுப்பு தந்தவன் அவருக்கே கிழிஞ்சு போட்டுது. நல்லதுக்கு காலமில்லை என்று சொல்லிவிட இதே டிவி பேட்டில தானே கைலாஷ் என்ன கவுத்தா, இப்ப அவனே கவுத்துட்டான் பாரு. அது மட்டுமா, அவனுக்கு கிழிஞ்சு போச்சு. உங்களுக்கு கிழிவே இல்லையே? கிழிய உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இப்படி ரெண்டும் சொல்ல இயலாது. அது ஒரு பெரிய கதை. சொல்லட்டேன் சொல்லுங்க. செலோன்ல இருந்து நாங்கள் வரைக நான் என்ற அம்மா டெண்டே இல்லை. அப்பா காலமாயிட்டார் பாருங்க. நான் ஒரே ஆண் பிள்ளைதான். அம்மா குடும்பம் பெருசாக வேணும் என்ற நல்ல இடத்துல எனக்கு கல்யாண ஏற்பாடு செய்தவன். ஒரு நல்ல வடிவான பெண்ணை பார்த்து ஏற்பாடு பண்ணவங்க. நல்ல வடிவான பெண்ணை தேதியெல்லாம் நிச்சயம் செய்து ஆட்கள் எல்லாம் கூடிட்டாங்க. நான் எனக்கு அதுக்கு முன்னே கல்யாணம் எல்லாம் செய்து பார்க்கவில்லை பாருங்க. என்ன செய்ய வேணும் என்று தெரியாது. அந்த பெட்டைட்டு போய் கொஞ்ச நேரம் கவச்சினேன். பிறகு சால்வ வேட்டியெல்லாம் முழுத்து மாப்பிள்ளையாய் வெளிக்கட்டு மணவரையில் வந்திருந்தன. பெட்ட வரையில் எல்லாரும் கவச்சு கொண்டிருக்கிறாங்க. இந்த கண்ணில் இருந்து வேற வேறையாக கண்ணீர் எல்லாரும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். புகை கண்ணில் அடிச்சதால கண்ணீர் வந்தது. பிறகுதான் பெட்டையன் வரவில்லை என்று காரணம் விளங்கிச்சு. முதல் நாள் அந்த பெட்டையோட கதைச்சினார் அல்லவா, அதுதான் பிள்ளையா போட்டது. நான் கதை கேட்க என்ன முதலில் பாக்குறவங்களுக்கு நான் விசரன் என்று நினைக்க வாய்ப்பு இருக்கு. விசர் என்றால் தமிழ்நாட்டுல பைத்தியம் என்றும் சொல்லுகிறேன். அந்த பெட்டை என்ன அப்படி நினைச்சிட்டது போல அது பிள்ளை என்று சொல்ல இயலாது. ஒரு கடுதாசி எழுதி வீட்டை வச்சுட்டு அந்த பெட்டை போட்டு பிறகு எனக்கு அது ஒரு பெரிய விவகாரமாக தெரியல. ஆனால் எல்லாரும் கூடி கவச்சு கொண்டிருந்தாங்க. ஒரு இடத்துல பெரிய சலசலப்பு. என்ன சலசலப்பு இது பாப்பம் என்று நான் போய் எட்டி பார்த்தேன். அம்மா மல்லாந்து நினைவிழந்து கிடந்தாங்க. இந்த கண்ணிலிருந்து தாரதாரையான் கண்ணி. இந்த முறை புகையினால அல்ல. அம்மாவுக்கா அம்மா அம்மா எழும்புங்கோ எழும்புங்கோ என்று பலமுறை எழுப்பி பெர்ஃபார்மன்ஸ். எழுந்திருக்க இல்லை, கையில நாடு இல்லை, எனக்கு நாதியும் இல்லை.
அனாதை அனாதை என்று தமிழில் ஒரு வார்த்தை உண்டு. அந்த வார்த்தைக்கான முழு அர்த்தமும் எனக்கு அன்றுதான் விளங்கியது. அதுக்கு பிறகு நான் அப்படியேதான் இருந்த நான். பிறகு குடும்பம் என்னில காட்டின அன்பினாலதான் நான் அப்படி இல்லை என்று எனக்கு விளங்க செய்தது. நான் இது சந்தோஷமா இருக்கிறேன். அதுக்கு சம்பவம் எல்லாருக்கும் எமோஷனல். டெலிவிஷன்ல ஆளக்கூடாது. அவைகளுக்கு என்ன, அவைகள் சந்தோஷமாக பார்க்கட்டும், எல்லாரும் சிரிக்கட்டும், எல்லாரும். நான் தான் சாரி. உங்களுக்கு வேற ஏதாவது சொல்லணுமா? பகிடியா ஏதாவது பேசுவேன். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பிள்ளையாக எடுத்துக்கொள்ள கூடாது. சொல்லுங்க. நீங்கள் வர நல்ல வடிவான தமிழ் தான் கதைச்சினீங்க, நல்ல வடிவான தமிழ் தான். ஆனால் இங்க வந்து கேமராவை எல்லாம் வச்சு கையில மைக்கு எடுத்ததும் ஆங்கிலம் கலந்த தமிழில் கதைக்கிறீங்க. எப்படி உங்களுக்கு எங்களுக்கு என்றெல்லாம் கதைக்கிறீங்க? ஏன் அப்படி? பதில் சொல்ல என்ன? ஒரு ஸ்டைலுக்கா தன் தமிழை இப்படி கெடுக்கிறீர்கள் என்று நான் അപ്പൊ തന്നെ ചിരിപ്പിച്ച്. நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்கள் பிள்ளையாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. இத்தனை பேர் பாப்பாங்க என்று எனக்கு அப்பவே தெரியலை. அசிங்கமா கபில் தேவ் மாதிரி டிவியில அது ஓட்டம். இனிமே நீ அனாதை இல்ல. எங்க அண்ணன் ஃபேமிலி உன்னை வெறுத்தா கூட வாழ்க்கை பூரா நான் உனக்கு துணையா இருப்பேன். வாழ்க்கை பூரா என்றால் நான் சாகர வரைக்குமே? இல்ல, நான் சாகர வரைக்கும். என்ற கையும் பிடிச்சு கொண்டு ஒரு காதலி கதைக்கிற மாதிரி கதைக்கிறேன். ஆமா இல்ல, பிடிச்சு கொண்டே கதைங்கோ. ஓமம் இல்லை என்று ரெண்டும் சொல்லாமல் ஓமம் மட்டும் சொல்லுங்க. என்ன പാട്ട് അതൊരു സോങ് ആണല്ലോ. പക്ഷെ ഈ ട്യൂൺ എവിടെ കേട്ടിട്ടുണ്ട്. தெருவில் வச்சு வேண்டாம் பாப்பாங்க. வீட்டுக்கு போய் கண்ணடத்து கொண்டு கனவுல பாடலாம். அப்படி என்றால் ட்ரெஸ் லொகேஷன் எல்லாம் மாற்றிக்கொண்டு അത് പൊളിയായിരുന്നല്ലേ. എല്ലാം മാറില്ലേ? എല്ലാം മാറും, എല്ലാം മാറും. ആളുടെ മാനറിസംസും ചിലപ്പോൾ മാറില്ലേ? അതായത് ശരിക്കും സിനിമാറ്റിക് ആയിട്ട് തന്നെ അവിടെ പറയും ചെയ്ത് കാര്യം. അതായത് കനവില് പോയിട്ട് അതാകുമ്പോ വെച്ചാല് ഫുള്ള് ഡ്രസ്സും മാറും. അതവിടെ അവിടെ മറ്റേ സംഭവം മാറില്ലേ, ആ ഒരു ക്ലീശ സംഭവം മാറും. അതായത് അതിനൊന്ന് ബ്രേക്ക് ചെയ്യുന്ന പോലെ ആവശ്യം ക്ലീശ തന്നെയാണ്. പക്ഷെ അതിന് ബ്രേക്ക്, അതായത് ബ്രേക്ക് എന്ന് വെച്ചാല് പുറത്തെ ലൊക്കേഷനൊക്കെ മാറുമല്ലോ, കുറെ ലൊക്കേഷനിലൊക്കെ പറഞ്ഞിട്ട് ഇതൊരു സിനിമാറ്റിക് എക്സ്പീരിയൻസിന് വേണ്ടിയിട്ടാണ് അത് ഡുവറ്റ് സോങ് ആണെന്നുള്ളത് കൂടി പറയുന്നുണ്ട്. അപ്പൊ എന്തായാലും ആ ഒരു സോങ് ആണ്. പക്ഷെ പൊളിയാട്ടോ ആ ഇന്റർവ്യൂ സീൻ. ഇമോഷനും ഉണ്ട്, അതിലൂടെ കുറെ തിങ്ക് ചെയ്യാനുള്ള കാര്യങ്ങളുണ്ട്, നല്ലോണം ചിരിക്കാനുള്ള സംഭവം ഉണ്ട്. അതായത് മൊത്തത്തിൽ എല്ലാം കൂടി നമ്മൾ പറയില്ലേ ഈ സിനിമയുടെ പ്രത്യേകത എന്ന് വെച്ചാല് ആ ഒരു മൊമെന്റിൽ കാണുന്ന ചിരി മാത്രമല്ല. ഈ ഒരു സിനിമയുടെ ഒരു പ്രത്യേകത കൂടെ പറയുന്നത് ഈ ഒരു സിനിമയിലോട്ട് നമ്മൾ വരണം. അതായത് പ്രത്യേകിച്ച് എന്ന് പറയുന്നത് ആ ഒരു ക്യാരക്ടറിലേക്ക് നമ്മൾ കടന്നിട്ടുണ്ടെന്നുണ്ടെങ്കിൽ നമുക്കിത് ഇഷ്ടപ്പെടുകയുള്ളൂ, പ്രത്യേകിച്ച് ഈ ഒരു കാലഘട്ടത്തില്. അപ്പൊ നമ്മൾ ആ ഒരു ഫസ്റ്റ് ഡേ മുതലുള്ള സീൻസ് ഒക്കെ മിസ് ചെയ്തിട്ടുണ്ട് എന്നുണ്ടെങ്കിൽ ചിലപ്പോ നമുക്ക് എത്രത്തോളം കണക്ട് ചെയ്യാൻ പറ്റുമെന്ന് എനിക്കറിയില്ല. പക്ഷെ നമ്മൾ ആ ഒരു കഥയിലോട്ട് വരണം. പ്രത്യേകിച്ച് നമുക്ക് കമൽ സർ ചെയ്ത ക്യാരക്ടറിലോട്ട് ഇഷ്ടം വരണം. പിന്നെ അതുപോലെ തന്നെ ജയറാമേട്ടന്റെ കുടുംബം, അതൊക്കെ ആ ഒരു ഇഷ്ടം വന്നു കഴിഞ്ഞാൽ പിന്നെ പോകാൻ പറ്റില്ല കേട്ടോ. ഭയങ്കര ഒരു നമ്മൾ പറയില്ലേ എല്ലായിടത്തും ഭയങ്കര കണക്റ്റഡ് ആയി പോകും എല്ലാ സംഭവങ്ങളും. അതുമാതിരിയാണ് ശരിക്കും ഈ ഡയറക്ടർ ഇങ്ങനെ ചെയ്തു വെച്ചിരിക്കുന്നത്. അതായത് സ്റ്റാർട്ടിങ് തുടങ്ങിയിട്ട് നമ്മളിങ്ങനെ ചെറുതായിട്ട് ഇങ്ങനെ ഇഷ്ടപ്പെടുത്തിക്കൊണ്ട് ഈ ഒരു സീനൊക്കെ കമ്പാരിറ്റീവ്ലി ഫസ്റ്റ് സീൻ ആൻഡ് സെക്കൻഡ് സീനൊക്കെ വെച്ച് നോക്കുമ്പോൾ ഇത് ഭയങ്കര ഒരു എൻഗേജിങ് ഫീൽ എനിക്ക് തോന്നിയിട്ടുണ്ടായിരുന്നു അല്ലേ. അതായത് ആ ഒരു സോങ് വന്ന പ്ലേസ്മെന്റും നല്ല രസം തന്നെ വന്നു. അതായത് മൊത്തത്തില് എല്ലാ എലമെന്റ്സും നല്ല രീതിയിൽ ചേർന്നിട്ടുള്ള ഇമോഷൻ, അതായത് ആ ഒരു ജസ്റ്റ് ഒരു കോമഡി മാത്രമായിട്ട് വരാണ്ട് ആ ഒരു ഇമോഷനും കൂടി അവിടെ വന്ന സമയത്ത് പ്രത്യേകിച്ച് കമൽ സാറിനെ പോലുള്ള ഒരു അദ്ദേഹത്തിന് അവിടെ പെർഫോമൻസ് ചെയ്യാൻ ഇടം കൊടുക്കുന്നുണ്ട്. എന്നാല് എന്താ പറയാ എന്റർടൈനിങ് സംഭവം കൊടുക്കുന്നുണ്ട്. അവിടെ പറഞ്ഞ ആ ഒരു ഡയലോഗ് ഇല്ല, അതായത് ആളുകൾ കാണുന്നതെന്ന് പറയുന്നത് ജസ്റ്റ് കരയാൻ വേണ്ടി മാത്രമല്ല ശരിക്കും കൂടി അവർ ചെയ്യണം. അവർ ആ ഒരു സംഭവം അവർക്ക് ഒരിക്കലും അങ്ങനെ ഒരു കരച്ചിൽ സംഭവം കിട്ടരുത് എന്ന് പറഞ്ഞൊരു ഡയലോഗ് എനിക്ക് പ്രേക്ഷകർക്ക് കൊണ്ട് തന്നൊരു സംഭവമാണെന്ന് തോന്നുന്നുണ്ട്.
അപ്പൊ എന്തായാലും മൊത്തത്തിൽ ആ ഒരു എന്റർടൈനിങ് ഫീൽ ഉള്ള ആ ഒരു സിനിമയിലെ അടുത്ത സോങ് കൂടി വരെയാണ്. നമുക്ക് എന്തായാലും അടുത്ത സോങ്ങിൽ കാണാം. അടുത്ത സോങ്ങിൽ കാണാം. യെസ്, ബൈ ബൈ.